லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசர் சாலமோனை வாழ்த்திய சேபா நாட்டு அரசி. சேபா நாட்டு அரசி அரசர் சாலமோனை நோக்கி, உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர். எப்பொழுதும் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஓர் அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். வாரம் ஓர் அலசல். உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27. ஆண்டு முழுவதும் கடினப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்த பொருட்களை கொண்டு புத்தம் புது இடங்களை பார்க்க ஆசை கொண்டு அவற்றை சுற்றி உலா வருவதாலே சுற்றுலா என்று பெயர் பெறுகின்றது. சுற்றுலா என்றாலே நம் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். அது அருகில் இருக்கும் இடமானாலும் சரி, அயல் நாட்டில் இருக்கும் இடமானாலும் சரி, அது எல்லோருக்கும் மிகவும் விருப்பமான ஒன்று. நாம் இருக்கும் இடத்திலிருந்து அகன்று வேறோரிடத்திற்கு தனியாகவோ அல்லது போக்குவரத்து வாகன உதவியுடனோ செல்வது அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. உள்ளூர் அதிசயம் முதல் உலக அதிசயம் வரை சிறப்பான இடங்கள் எதுவென்று அறியும் ஆவலும் அவ்விடத்திற்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணமும் நம் எல்லோர் மனதிலும் இருக்கும். பயணம் செய்வது மனிதனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. நாடோடிகளாக வாழ்ந்த மனிதர்கள்தானே சமூக கலாச்சார மாற்றத்தின் காரணமாக ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்து வருகின்றனர். ஆக பயணம் எல்லோர் வாழ்விலும் முக்கியமான இடத்தை பிடித்த ஒன்று. இத்தகைய பயணமாகிய சுற்றுலாவை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் உலக சுற்றுலாவானது செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வழக்கமான இடத்தை விட்டு வேறு ஓர் இடத்துக்கு ஓய்வு அல்லது மற்ற ஏனைய நோக்கங்களுக்காக சென்று தங்கி வருவது சுற்றுலா என்று உலக சுற்றுலா அமைப்பின் சொற்பொருள் விளக்கம் கூறுகிறது. சுற்றுலாவின் முக்கியத்துவம் மற்றும் சுற்றுலாவில் நாட்டின் பொருளாதாரமும் அடங்கியுள்ளது என்பதை எடுத்துரைக்கும் வண்ணம் உலக சுற்றுலா தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகில் உள்ள பல்வேறு நாடுகள் சுற்றுலாவை தங்களது கலாச்சாரத்திற்குள் வைத்துள்ளன. சுற்றுலா வழியாக மனிதகுலத்தை மேம்படுத்தும் வகையில் செப்டம்பர் 27ஆம் தேதியை உலக சுற்றுலா தினமாக 1970ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து அறிவித்தது. அவ்வகையில் உலக சுற்றுலா தினம் உலக சுற்றுலா நிறுவனத்தின் ஆதரவில் 1980ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது சுற்றுச்சூழல் சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா,
கலாச்சார சுற்றுலா, கல்வி சுற்றுலா என பல வகைகளாக சுற்றுலா பிரிந்து வளர்ந்து வருகிறது. சுற்றுலா வழியாக பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு புரிந்துணர்வு, நாடுகளுக்கிடையே அமைதி ஆகியவற்றை மேம்படுத்துதலும், மனிதகுலம் முழுவதும் அடிப்படை சுதந்திரத்தை அடைவது குறித்த அறிவுகளை பெறுவதும் தான் சுற்றுலா தினத்தின் முக்கிய மேற்கோளாக கருதப்படுகிறது. உலகின் மிக பெரிய துறையாகவும் உலகின் 2வது மிக பெரிய தொழிலாகவும் விளங்குவது சுற்றுலா. போக்குவரத்து துறை, உணவுத்துறை, இடவசதி, ஓய்வு மற்றும் கேளிக்கை என 5 துறைகளை சார்ந்து விளங்கும் சுற்றுலா துறையானது வளர்ந்து வரும் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சக்தியாக விளங்குகிறது. சுற்றுலா மற்றும் நிலையான மாற்றம் என்ற கருப்பொருளில் 2025ஆம் ஆண்டிற்கான உலக சுற்றுலா தினம் சிறப்பிக்கப்படுகின்றது. நேர்மறையான மாற்றத்தின் முகவராக சுற்றுலாவின் மாற்றத்தக்க ஆற்றலை எடுத்து காட்டுகிறது இந்நாள். இருப்பினும் இந்த ஆற்றலை உணர்ந்து கொள்வது வளர்ச்சியை விட அதிகமாக தேவைப்படுகிறது. இதற்கு நல்ல நிர்வாகம், அடிப்படை திட்டமிடல், வலுவான கண்காணிப்பு மற்றும் நீண்டகால நிலைத்த தன்மை இலக்குகளுடன் ஒத்துப்போகும் தெளிவான முன்னுரிமை அமைப்பு தேவை. சுற்றுலா என்பது பொருளாதார துறையை விட அதிகமான சிறப்பு பெற்றதாக சமூக முன்னேற்றத்திற்கான ஓர் ஊக்கியாக உள்ளது. கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அனைவருக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஒரு திட்டமிட்ட மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறை அவசியம் கொண்டு நன்மைகளை தன்னகத்தே கொண்டுள்ள சுற்றுலாவானது சுற்றுலா மேம்பாடு மற்றும் முடிவெடுப்பதில் நிலைத்த தன்மை, மீள்தன்மை மற்றும் சமூக சமத்துவத்தை மையமாக கொண்டுள்ளது. சுற்றுலாவின் முக்கியத்துவம் மற்றும் அதன் சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார மதிப்பு குறித்த விழிப்புணர்வை பன்னாட்டு சமூகத்தினரிடையே வளர்ப்பதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கல்வி மற்றும் திறன்களில் முதலீடு செய்யும் தரமான சுற்றுலா பயிற்சி வழியாக, நிலையான உள்கட்டமைப்பில் முதலீடு செய்வதன் வழியாக, பசுமை மாற்றத்தை துரிதப்படுத்துவதன் வழியாக, புதுமை தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்வதன் வழியாக, சுற்றுலா பணியாளர்களை மேம்படுத்தக்கூடிய தொழில் முனைவோர் வழியாக இந்த உலக சுற்றுலா தினத்திற்கு நாம் பங்களிக்க முடியும். ஆண்டு செப்டம்பர் 27 முதல் 29 வரை மலாக்காவில் உலக சுற்றுலா தினமானது ஐக்கிய நாடுகளின் அவையால் சிறப்பிக்கப்படுகிறது. இதில் உலக சுற்றுலா தினம் மற்றும் 7வது உலக சுற்றுலா மாநாடு 2025, ஐநா சுற்றுலா உறுப்பு நாடுகள், ஐநா சுற்றுலா இணை உறுப்பினர்கள், அழைக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் சுற்றுலாத்துறையின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். 2024ஆம் ஆண்டில் கோடை காலத்தில் சுற்றுலா செல்வதற்கான சிறந்த இடங்கள் குறித்த அறிக்கையை ஃபோர்ப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. அதில் கிரீஸ், மொரீஷியஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் உலகின் சிறந்த சுற்றுலாத்தல நாடுகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கையில் இயற்கை அழகை கண்டுகளிக்கும் விதத்தில் 22 தேசிய பூங்காக்கள் உள்ளன. கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அண்மைய நிலைமைகளால் மீள எழுந்திருக்கும் இலங்கையானது 2024ஆம் ஆண்டில் சுற்றுலாவுக்கான சிறந்த நாடுகளுள் முன்னணியில் உள்ளது.
லெஷர் இதழில் தரவரிசைப்படுத்தப்பட்ட 2025 ஆண்டுக்கான சுற்றுலா மற்றும் ஓய்வுக்கான நகரங்களின் 25 பட்டியல்கள் இடம்பெற்றுள்ளன. உலகின் பல்வேறு நகரங்கள், அவற்றின் அழகு, கலாச்சாரம், கேளிக்கை, பார்க்கும் இடங்கள், விடுதிகள், உலகத்தரம் வாய்ந்த சூழ்நிலைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இப்பட்டியலில் ஜெய்ப்பூர் 5வது இடத்தை பிடித்துள்ளது. ஜெய்ப்பூரை தவிர இந்தியாவின் மேலும் 2 நகரங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. தரவரிசையில் 4 நகரங்களுடன் மெக்சிகோ முன்னணியில் உள்ளது. சான் மிகுவேல் தி அலென்தோ 2வது ஆண்டாக தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. தாய்லாந்து முதல் 10 இடங்களில் 2 இடங்களை பிடித்துள்ளது. அதில் சியாங் மாய் 2வது இடத்திலும், தலைநகர் பாங்காக் 4வது இடத்திலும், அதைத் தொடர்ந்து ஜப்பானின் டோக்கியோ 3வது இடத்திலும், கியோட்டா 8வது இடத்திலும் உள்ளது. தொல்பொருள் அற்புதங்களுக்கு பெயர் பெற்ற பண்டைய வரலாறுகளை கொண்ட நகரங்களான குஸ்கோவின் பெருநகரம் 10வது இடத்திலும், ரோமின் இத்தாலி நகரம் 18வது இடத்திலும், மெக்சிகோவின் மெரிடா நகரம் 25வது இடத்திலும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஜெய்ப்பூர், மும்பை, ஆக்ரா ஆகிய 3 இந்திய நகரங்கள் உலகளவில் முதல் 25 இடங்களில் உள்ளன. ஆண்டு முழுவதும் உழைக்கின்றோம். உழைத்ததன் பலனை குடும்பத்தோடு கொண்டாடுவோம். சுற்றுலா சென்று ஆனந்தம் கொள்வோம். சுற்றுலா செல்வதால் இல்லத்தில் இருப்பவர்களின் முகத்தில் இன்பம், குழந்தைகளின் முகத்தில் குதூகலம், பெரியோர்களின் முகத்தில் பரவசம். ஆம், சுற்றுலா அனைவருக்கும் ஆனந்தை தரும் ஒன்று. நாம் இதுவரை பார்த்து வந்த இடங்களை பட்டியல் போட்டு அசை போட்டுக்கொண்டே அடுத்தடுத்த நாட்களிலெல்லாம் அழகாய்ச் செல்லும் மகிழ்ச்சியை அதன் வழியாக காணலாம். நமது பிரச்சனை, துன்பம், கவலை அனைத்தையும் மறந்து சுற்றி பறக்கும் பறவை போல சுற்றுலா சென்று சுகமாய் வருவோம். அனைவருக்கும் உலக சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். சுற்றுலா தினம் செப்டம்பர் 27 என்ற தலைப்பில் இன்றைய வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உண்மையுள்ள கத்தோலிக்கர்களாகவும் பெருமைமிக்க இந்தோனேஷியர்களாகவும் நற்செய்திக்கு அர்ப்பணிப்புடன் சமூகத்தில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பவும் முடியும் என்பதை ரோமில் வாழும் இந்தோனேஷிய மக்கள் தங்கள் வாழ்வால் வெளிப்படுத்துகின்றனர் என்றும், மக்கள், கலாச்சாரங்கள் மற்றும் நம்பிக்கைகளுக்கு இடையே இணைப்பின் பாலங்களை கட்டுபவர்களாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 22 திங்களன்று வத்திக்கானின் கிளெமென்டினா அறையில் ரோமில் உள்ள இந்தோனேஷிய கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏறக்குறைய 200 பேரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், திருத்தந்தை பிரான்சிஸ் இந்தோனேஷியாவிற்கு வருகை தந்த முதல் ஆண்டின் நிறைவு மற்றும் இந்தோனேஷிய திரு அவை இரண்டிற்கும் இடையிலான 75 ஆண்டுகால உறவிற்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். உரையாடல் மற்றும் நட்புறவின் பாதை சவாலானதாக இருக்கலாம், ஆனால் அது அமைதியின் விலைமதிப்பற்ற பலனை தருகிறது என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், அமைதி மற்றும் ஒற்றுமையின் அடித்தளமான சந்திப்பு கலாச்சாரத்தின் தெளிவான எடுத்துக்காட்டுகளாகவும், பிளவுபடுத்தவும் தூண்டவும் முயலும் உலகில்
ஒற்றுமையின் இறைவாக்கினர்களாகவும் இருக்க அவர்களை கேட்டுக்கொண்டார். பணி ஆற்றுவதற்கான ஆற்றல் கடவுளிடமிருந்து வரும்போது அனைத்தும் சாத்தியம் என்றும், நமது பணிகள் கடவுளின் கரங்களில் உள்ளன, நாம் பயனற்ற பணியாளர்கள், நம் கடமையைத்தான் செய்தோம் என்று வலியுறுத்தும் நற்செய்தியின் வரிகளுக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 22 திங்களன்று வத்திக்கானின் கொன்சிஸ்டரோ அறையில் புனித பவுல் சார்ட்ரஸ் சபை, சலேசியஸ் சபை, புனித கேத்தரின் சபை, புனித பூமியின் கார்மேட் சபை அருட்சகோதரிகள் ஏறக்குறைய 175 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கடவுள் பல வலிமையான மற்றும் துணிவான பெண்களை கண்டார். அவர்கள் அவரது திட்டங்களை ஏற்றுக்கொண்டு அவரது அழைப்புக்கு ஆம் என்று பதிலளிக்கவும், ஆபத்துக்கள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் தயங்கவில்லை என்றும் கூறினார் திருத்தந்தை. கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் எனும் வார்த்தைப்பாடுகளின் வழியாக துறவற வாழ்வை தேர்ந்துள்ள அருட்சகோதரிகள் கிறிஸ்துவை பின்பற்றவும், வாழ்வின் கடைசி நிலை வரை இறைப்பணியாற்றி தங்கள் உயிரை தியாகம் செய்து மறைசாட்சிகளாக மாறும் நிலைக்கு தங்களையே கையளித்தனர் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நாம் நம் வாழ்க்கையின் எஜமானர்கள் அல்ல, அல்லது நாம் அனுபவிக்கும் பொருட்களின் எஜமானர்கள் அல்ல என்றும், எல்லாவற்றையும் நமது கவனிப்பு, சுதந்திரம் மற்றும் பொறுப்பில் ஒப்படைத்த இறைவனால் நமக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 21 ஞாயிறு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளர் உவமை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கும் உவமையானது நமது பொருள் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவது பற்றியும், நமது வாழ்க்கையே மிகவும் விலை மதிப்பற்றதாக மாற்றும் நன்மையை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது பற்றியும் சிந்திக்க வைக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை. நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வலியுறுத்தும் இயேசு போல நாமும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், அதுவரை தனது சொந்த லாபத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்த வீட்டு பொறுப்பாளர் கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வந்தபொழுது எதிர்காலத்தை பாதுகாக்க தனது செல்வத்தை இழக்க தயாராக இருந்தார் என்றும் கூறினார். வன்முறை, கட்டாய நாடுகடத்தல், பழிவாங்கல் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலம் இல்லை என்றும், மக்களுக்கு அமைதி தேவை, அவர்கள் உண்மையிலேயே அமைதிக்காக உழைக்கிறார்கள், அமைதியை அன்பு செய்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 21 ஞாயிறு வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜெப உரையின் இறுதியில் வழங்கிய ஜெப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. காசா பகுதி மக்களுடன் ஒற்றுமை பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு கத்தோலிக்க சங்கங்களின் பிரதிநிதிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள், வேதனைக்குள்ளான நிலத்தில் துன்பப்படும் நமது சகோதர சகோதரிகளுக்கு உடனிருப்பை வெளிப்படுத்தும் அவர்களின் முன் முயற்சியையும், திரு அவை முழுவதும் செய்து வரும் பல முயற்சிகளையும் பாராட்டினார். செல்வத்திற்கு பணியாற்றுபவர்கள் அதற்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள் என்றும், நீதியை நாடுபவர்கள் செல்வத்தை பொது நன்மையாக மாற்றுகிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 21 ஞாயிறன்று ரோம் உள்ளூர் நேரம் காலை 10 மணியளவில் வத்திக்கானில் உள்ள புனித அன்னா ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆதிக்கத்தை நாடுபவர்கள் பொது நன்மையை தங்கள் சொந்த பேராசையின் இரையாக மாற்றுகிறார்கள் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், நம் இதயங்களை குழப்பி நம் எதிர்காலத்தை சிதைக்கும் பொருள் மீதான இந்த பற்றுதலை திருவிவிலியம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் கூறினார். வத்திக்கானின் நுழைவாயிலில் இருக்கும் இந்த புனித அன்னா ஆலயமானது மிக முக்கியமான இடத்தில் அமைந்துள்ளது என்றும், ஏராளமான மக்கள் வத்திக்கான் நகரத்திற்குள் நுழைந்து வெளியேறும் போது இந்த புனித அன்னா ஆலயத்தை கடந்து செல்கின்றனர் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.